களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சில கருத்துக்களை மனமோந்து மனம் திறந்து மனமாற உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் கடவுளுடைய மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். இறையரசப்பட்ட நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம், திட்டம், திருவுளம். அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதனாலிருந்து ஊழியம் கூட அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் செபிக்கணும். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தினாலே நீங்கள் தாங்கணும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் தேவ ஊழியம் என்கிற புத்தகம் வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். ஒரு 10 பேரையாவது நீங்கள் வாசகராகுங்கள். இந்த புத்தகத்தின் ஊழியத்துக்கு கடவுளுக்கு கொடுக்கும் ஊழியம் சொன்னார் என்னன்னா, விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாருன்னு பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களோட உள்ளத்துல பேசி கொடுக்க தேவைன்னு சொன்னார். இன்னைக்கு அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அப்படிதான் செஞ்சுட்டு 12,000 புக்குக்கு மேல வெளியிட்டு கொண்டிருக்கிறோம், செஞ்சு கொண்டிருக்கிறார். சிலருடைய காணிக்கை கொண்டு அநேகருக்கு சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் இதுல ஈடுபடுங்கள், செயல்படுங்கள். ஏன்னா இறைச்சப்பட்ட நற்செய்தி மக்களுக்கு செல்லப்பட வேண்டும். அதே சமயம் பார்க்கிற பொழுது the voice of God, அதுவும் இப்பொழுது யூடியூப்ல இன்னைக்கு நற்செய்தியெல்லாம் தொலைத்தொடர்பு ஊடகம் வழியா ஓடிக்கிட்டு இருக்கு. யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் காட் தினந்தோறும் தமிழ்லும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது அல்லவா? அப்படி எல்லாம் கேட்கணும். எல்லா மக்களும் கேட்பதற்காக செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தால் உங்களுக்கு தினந்தோறும் அதில் உங்களுக்கு வரும், தினந்தோறும் செய்தி வரும். ஒருவேளை உங்களுக்கு செய்ய தெரியவில்லை என்றால் செய்திகளும் கேட்டு இது கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. செய்ய தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு இதை செயல்படுத்துங்க. இப்படிலாம் ஒரு நற்செய்தி அறிவிப்பு பண்ணித்தான் செய்தி கொடுங்கள். அடுத்தபடியாக நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே நற்செய்தி இருக்கின்ற காரியங்களை பார்க்கிற பொழுது தயவுசெய்து எல்லாம் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் விடுங்க. 2 தெசலோனிக்கேயர் தூய உணர்த்துறாரு. 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல 8வது வசனம், 8ஆம்னா 7 பிற்பகுதியிலிருந்து படிச்சுன்னு நினைக்கிறேன். அது படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை பிற்பகுதி வச்சா வரும். அதுல அது 8 படிக்கணும். நம் ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தம் தூதரோடு வானிலிருந்து வெளிப்படும் போது இப்படி நிகழும். இப்படி இருக்கும். அப்பொழுது அவர் தீப்பிழம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார். சகோதரர் படிக்கும்போது கையை வென்றாரு. பார்க்கணும் பிரியவர்களே, கடவுளை அறியாதவர்களையும் நற்செய்தி ஏற்காதவர்களையும் அவர் தண்டிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது.
நன்றி. இந்த வசனத்தை மற்றும் இந்த வார்த்தையை மற்றும் இந்த நாளில் தயவுசெய்து சிந்தித்து பாருங்க, செயல்படுங்க சகோதரர்கள். கடவுளை அறியாதவர்களையும் எவ்வளவு நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார் என்றால் என்ன எப்படி அழிவு உண்டாகும்? அதுக்காகத்தான் இந்த தொலைக்காட்சி வழி செய்திகள், புத்தக ஊழியத்தின் செய்திகள், காரியங்கள், ஊடகத்தின் வழியாக வருகின்ற காரியங்கள் எல்லாம் சென்றிருக்கும். செய்யுங்க, தக்க கைமாறு பெறுவீங்க, தக்க கைமாறு பெறுவீங்க. இப்படி இந்த வருகிற பொழுது இறையர்ச்சியை பற்றி செய்தி வருகிற பொழுது எதிர்மறையான ஒரு கருத்து இருக்கிறது. அது பொல்லாத பிசாசு. இன்னைக்கு இந்த ஆண்டு வருகை நாட்கள் மிக சமீபம் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியுமோ தெரியாத பொல்லாத பிசாசு தெளிவா தெரியும். எனவே ரட்சியம் நிரூபிக்க கூடாதபடி தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். திருவிழிப்பாட்டிலே 12 பாட்டு சொல்லப்பட்டிருக்கும். தனக்கு சிறிது காலமே அறிந்திருக்கிற அழகியானவன் கடும் சீற்றத்தோடு கூட வந்திருக்கிறாங்க. கடும் சீற்றத்தோடு கூட கூட வந்திருக்கிறாங்க. ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது இல்லைங்களா? பைபிள் வாசிக்கூடாது, இறைவார்த்தை கேட்க கூடாது, கேட்டு புரிஞ்சு கூடாது, அப்படி செஞ்சுட்டே இருக்கிறார். அப்படின்னா நற்செய்தி எப்படி இருக்கும்? பயங்கர எதிர்ப்பு, பல எதிர்ப்பு இருக்கு. எனவே இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிப்பீங்களா? நீங்க ஜெபம் பண்ணிருக்கு எங்களுக்கு ஒரு ஜெப வீர சேனை உண்டு பண்ண ஆண்டவர் சொன்னார். ஜெப வீர சேனை உண்டு பண்ணுங்க இந்த தூயாவியாளர் குணத்தினார். அதனால தான் இப்போ ஒரு ஜெப வீர சேனை உண்டாக்கணும். நீங்களும் அந்த ஜெப வீர சேனையிலே இணைந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர்களை, உங்களுடைய நம்பர்களை சொல்லுங்க. நான் சொல்லுகிற நம்பரை பதிவு பண்ணி எழுதிச்சுக்கிட்டு அவரோட கூட 94487 என்று சொல்லுகிறேன். 94437 94437 இந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய பெயரை ஜெப வீர சேனையில சேருங்கள். பிசாசு எதிர்த்து நிற்கலாம், ஆண்டு வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் இப்ப கிடைக்கலாம். அன்பானவர்களே, நம் காலை முதல் இதுவரை பல நிலை சென்றிருக்கலாம். சரீரத்தை இப்ப கிடைக்கல, ஆவியான கடவுளுடைய காரியங்கள் வார்த்தைகள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இயேசுவே, உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். அன்று மரியாதையோடு பேசியது போல எங்களோடு பேசுங்க. நல்ல பங்கை தேர்ந்து கொள்ளும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாய் ஆண்டவரே, நீர் பேசும். உங்களுடைய பிள்ளைகளால் கேட்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை குறித்து அப்படியே சிந்தித்து வந்துடும். பரிசுத்த பரிசுத்தம்னா நிறைய சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது தான். ஏன்னா பரிசுத்தமுள்ள கடவுள், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் சொல்லுகிற கடவுள் எப்படி எல்லாம் பரிசுத்தப்படுத்தி நம்ம நடப்பித்துக் கொண்டிருக்கிறார், அவர் உள்ள அனுபவிக்கின்ற ஒரு காரியமா இருக்கிறதை தான் உங்களோட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் பிரியமானவர்களை, அந்த பரிசுத்தை பற்றி பார்க்கிற பொழுது கனிகளை கொண்டு மரத்தை அறிந்து கொள்ளுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது மத்தியில் சொல்வார் இல்லைங்களா? 12ஆம் அதிகாரத்திலே 34 சொல்வார், கனிகளை கொண்டு மரத்தை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நாம் கடவுளுடைய பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள், உண்மையுள்ள பிள்ளைகள், அன்பான பிள்ளைகள் என்பதை காட்டிக் கொள்வதற்கு அங்கே வெளிப்படுத்தணும், கனிகளை வெளிப்படுத்தணும். அப்ப மரத்தை இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது நேற்று தினத்திலே நான் ஒரு 3 கருத்து நான் சொன்னேன். அன்பை பத்தியும், மகிழ்ச்சியை பத்தியும், அமைதியை பத்தியும் சொன்னேன். இந்த அமைதியை பத்தி சொல்லி வேறமா முடிச்சுட்டேன். எனக்கு டைம் இல்லை, பொழுதுல டைம் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நிறைய டைம் கிடைக்கணும்னு கடவுள் செய்வா நாட்கள்ல அமைதி. என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த அமைதி இருக்குதான். அருமையான ஒரு பாட்டு, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. அருமையான பாட்டு, நீங்களும் பாடிக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? பாடிக்கிட்டே இருப்போம். அமைதி, அந்த அமைதியை அவர் தான் தர முடியும். நம்முடைய பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் நிலையில கொடுக்கிறது
மேலதான் அவர் அமைதி வைத்திருக்கிறார், மேலதான் அமைதி இருக்கிறார். எனவேதான் இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் வைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். வைத்திருக்கிறார். அந்த அமைதி எப்பொழுது வரும்? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது கடந்து வரும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கடந்து வரும். இந்த பாவத்தை விட்டு அகலணும். நான் தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்திலே அரைத்தந்தையோடு கூட இணைந்து அங்கே நற்செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அங்கே சொல்லுவது இதுதான், வாழ்க்கை வாழ்கிற பொழுது அந்த தெய்வத்தின் அமைதி வராது. ஏசாயா 59 ஒன்று சொல்லுகிறார், உன் செவி கொடுக்க முடியாதபடி ஆண்டுடைய கைகள் குறுகி விடவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி ஆண்டுடைய காதில் செய்து மாறவில்லை, மாறாக உங்கள் பாவங்களும் அக்கிரமங்களும் தடையா சொல்லியிருக்கேன். இதை போகிற பொழுது, அப்போ இந்த பாவம் போக்கி நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது அங்கு தெய்வம் வைத்திருக்கிற அந்த தெய்வமான அமைதி நம்ம கடந்து வரும், மகிழ்ச்சி கடந்து வரும், அன்பு கடந்து வரும், குடும்பத்தில் அப்படி கடந்து வரும். சார் இதே பண்ண அடுத்த பத்து கனி பொறுமை இல்லைங்களா? இந்த பொறுமை பார்க்கிற பொழுது தூயார் இருக்கு. இந்த பொறுமை ஒன்று பேருந்து நீ படிச்சு போறீங்களா? ஒன்று பேருந்து இல்லை, நீ பார்த்தீங்கன்னா சகோதரர் நான் படிச்சதுக்கு 1 பேருந்து 15ஆம் நான் படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அன்பு பொறுமை உள்ளதுன்னு சொல்வார். அன்பு ஃபர்ஸ்ட் வார்த்தை 4ஆம் வசனத்துல 13 அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தகர்த்து வச்சுக்கொள்ளாது, இருமாப்பு, அன்பை இழிவலம் செய்யாது, தன்னலம் ஆடாது, எரிச்சலுக்கு கோபத்துக்கு இடம் கூடாது, தீங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த அன்பு பொறுமை உள்ளதுன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல பொறுமை உள்ளது, அன்பு பொறுமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொறுமை வேண்டும். பொறுமை என்பதுதான் மிக உன்னதமான ஒரு கனியாக கூட இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியுடைய பொறுமை இருக்கும் போது, பிள்ளைகளுடைய பொறுமை இருக்கும், நாம் பணி செய்கின்ற இடத்திலே பொறுமை இருக்கும் பொழுது அங்கே அந்த கனி அவுட் ஆகிறது. நாம் பணி செய்கின்ற இடத்திலே நாம் பொறுமை உள்ளவர்களாக நாம் செயல்பட்டோம் என்றால் அங்கே கடவுளுடைய கனி அந்த காரியங்கள் வெளிப்படுகிறது. பொறுமை. எவ்வளவு திட்டினாலும், எவ்வளவு ஏசினாலும், எவ்வளவு துப்பினாலும் அமைதியா பொறுமையா கடந்து போகிற பொழுது பொறுமை. இந்த பொறுமையை பார்க்கிற பொழுது கொலோசியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் புனித பவுல் அங்கே சொல்லுகிறது கருத்து நாம் பார்க்கணும். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாம் கைத்திட்டு சகோதரமே பார்க்கணும். கடவுள் இன்னைக்கு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டோம் போது எனக்கு எது வசனம் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு இந்த தொலைக்காட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க பார்க்கணும் இல்லையா? யாரும் பார்க்கறது இல்லை. அவங்க மற்ற டிவி அந்த டிவி தான் பார்த்துருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க டிவி என்று வரதில்லை. கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டா படிக்கலாம் தொடர்ந்து. அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு அவர்கிட்ட செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் புனித பவுல் சொல்லுகிற கருத்தை நான் பார்க்கணும் பிரியமானவர்களே. இவற்றெல்லாம் நீங்கள் அணி செய்யுங்கள். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள், நீ பரிசுத்த மக்கள், இவற்றை நீங்கள் அணி செய்யுங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அணி செய்யுங்கள் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமை வேண்டும். இந்த பொறுமை சொல்லுகிற பொழுது தூய உணர்த்துகிறத நான் சொல்ல வருகிறேன். முன்ன சொல்லப்ப நேற்று தினத்துல ஒரு சகோதரி பற்றி சொன்னேன். இப்பொழுது கூட ஒரு திருப்பத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரன் தான் பொறுமை. அந்த சகோதரன் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ரொம்ப கோபப்படுகிற மனிதன் பொறுமையா இருக்கணும். தூக்கி அடிச்சு போட்டு. ஏன்னாக்க அவர் இருக்கிற ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இடம். நல்லா படித்த ஒரு மனிதன், அதே நல்ல அதிகாரம் உள்ள ஒரு மனிதன், அந்தஸ்தில் இருக்கிற வாழ்கிறவன், நல்ல எல்லாமே இருக்கிற ஒரு மனிதன். எனவே அவருக்கு பொறுமை கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கோபம் தூக்கி விசிறி போட்டுருவோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவன் மேல பயம் என்பது வேறு, அதே நல்ல வெறுப்பு என்பது அடுத்தது. இதனால ஏதோ நுழைய இந்த சகோதரன் தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்துக்கு தியானத்தில் வந்தான். தியானத்தில் அங்க இறைவசன வார்த்தையெல்லாம் கேட்டான்.
இறைவசன வார்த்தையெல்லாம் கேட்டு அந்த மனுக்குள்ள பெரிய ஒரு நிலை உண்டானது. ஒரு முறை அந்த சகோதரர் ஆன்ம ஆலோசனைக்காக கேட்டுருக்கேன். அவன் கேட்கிற பொழுது எனக்கு பொறுமையே இல்லை, பொறுமை இல்லை. இந்த பொறுமை எங்கிருந்து வருகிறது? கடவுள் கடவுள் பொறுமை உள்ளவர். நீ பார்க்கலாம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள கடவுள், பரிசுத்தமுள்ள கடவுள். அந்த பரிசுத்தமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திட்டினார்கள், பேசினார்கள், அடித்தார்கள். அவர் வாய்த்திரம் அதை ஆட்டை போட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளாத்துக்கு முன்பாக அவர் கை கட்டி அப்படியே அமைதியா இருக்கிறார். எல்லாம் பல வச்சிருந்தார். அது பிளாத் கேட்கிறார், இவர்கள் இப்படி எல்லாம் உங்கள் குற்றம் சாட்டுகிறார்களே இன்னும் அப்ப கூட வாய் திறக்கிறதே இல்லை. பொறுமை எப்படி? அந்த அப்படிப்பட்ட ஒரு பொறுமை வேண்டும் என்றால் அவருடைய ஆவி நமக்குள் வருகிற வேண்டும். அவருடைய ஆவி நமக்குள் வருகிற பொழுது அது அன்பின் மெத்தமாக கடந்து போய் அது பொறுமை கொண்டு வருகிறது. அப்போ நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வெளிப்பட முடியும். அந்த சகோதரனுக்கு நான் சொன்னேன், சகோதரா இப்படித்தானே இயேசு ஆண்டவர் நான் சொல்ல சொல்ல அந்த சகோதரனுடைய கண்ணுக்குள்ள அப்படியே கண்ணீர் வந்து விட்டது. அப்புறமேல கடைசி என்ற தியான நடுவில் அபிஷேக ஆராதனை வேலை ஆவியானவரை பற்றி சொல்லி கொண்டு வரும். அந்த சகோதரன் கண்ணீர் விட்டு கதை கேட்டான் பாருங்க. இதுக்கு நானே ஆச்சரியப்பட்டு போனேன். ஆண்டவரே உம்முடைய ஆவியால் நிரப்புங்க, உம்முடைய ஆவியால் நிரப்புங்க, நான் ஒரு பரிசுத்தமான வாழும் கத்தி ஜெபம் இருக்கிறேன். என் அன்பானவர்களே, கடவுள் அவருடைய நினைப்பினார். இன்று அந்த தியானம் முடிச்சு போன பின்னாடி அவருடைய ஆபீஸ்ல பார்த்தனாக்க இவருடைய சொல் செயல் செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. எல்லாம் அந்த இவர் கீழே வேலை செய்ய ஆபீஸ்ல இவர் கீழே வேலை செய்யணும் அத்தனை பேருமே பார்த்து ஆச்சரியம், என்ன பிடிப்பாரு, இப்ப இவ்வளவு அன்பா பேசுறாரு, இவ்வளவு முகத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி பொறுமையா இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அப்போ விடுதலுக்கு கடவுள் வந்தார். அன்பானவர்களே, இன்று அந்த அனுபவத்தில் அப்படி எல்லாரும் பார்ப்பார்கள் என்றால் இதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த சொல்லப்பட்ட பொறுமை என்ற அந்த கருநிலைக்கு அதே பரிவு பரிவு அந்த கருத்து கூட அந்த குலோசியில சொல்லப்பட்ட வார்த்தை தான் இங்கே கழிவு சொல்லப்பட்டிருக்கு. பரிவு, அதாவது பரிவுனா தயவு, பரிவு மற்ற மேல தயவு, மற்ற மேல தயவு, நம்மளுக்கு பக்கத்துக்கு இருக்கிற தயவு. இப்படி ஆவின் கனிகளை பார்க்கிற பொழுது நாம் அடுத்தது பரிவுன்னு சொல்லப்படும். இது நன்னயம் சொல்லப்பட்டிருக்கும். நன்னயத்தை பார்க்கிற பொழுது ஒரு கருத்தை சொல்லும் போது நினைக்கிற தூயாவின் உணர்த்தை சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ரோமர் 15 அது பழைய மொழிபெயர்ப்பு வேற, புதிய மொழிபெயர்ப்பு வேற போட்டிருக்காங்க. குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். ரோமர்ல 15ஆம் அதிகாரத்துல 14 நற்குணம், நன்னயம், நற்குணம், நல்ல ஒரு குணம். அடுத்தது விசுவாசம், கனிவு, தன்னடக்கம். இந்த தன் அடக்கம் என்பதை குறித்து நான் பார்க்கிற பொழுது மிகுந்த பிரியாமலே தன் அடக்கம். இன்னைக்கு இந்த பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தன் அடக்கம். இன்னைக்கு ஒவ்வொருக்கும் தன்னடக்கம் இருக்கணும். தன்னடக்கம் இருந்தா அவருடைய வாழ்க்கையில பாவம் இருக்க முடியாது. தன் அடக்கம். இதை குறித்து நம்ம பைபிள் சொல்லுது, பாவத்துடைய காரியம் எங்க வருகிறது? யாக்கோப்ல முதல் அதிகாரத்துல 15ஆம் சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோப்ல முதல் அதிகாரத்துல 15ஆம் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோப்பு முதல் அதிகாரத்துல 15ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. இல்லைங்களா? பாவத்தின் காரியமே அந்த தீய நாட்டம் தான். இந்த தீய நாட்டம் என்பது பழைய மொழிபெயர்ப்புல இச்சை கருவுட்டு பாவத்தை பெற்று, இச்சை கருவுட்டு பாவத்தை பெற்று பழைய இருக்கும். தீய நாட்டம் இச்சை. இந்த கருத்தனுக்கும் நாம பார்க்கும் பொழுது ஒரு தன்
தன் அடக்கம் இங்கே கலந்து தன் அடக்கம். இன்னைக்கு நம்முடைய மக்கள் பத்திர பேசுகிறாங்க, ஏண்டா உனக்கு தன் அடக்கமே கிடையாதாடா? தன் அடக்கமே கிடையாது. தன்னை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். தன் அடக்கம், இந்த தன் அடக்கம், தன் அடக்கம், தன்னை அடக்கணும். தன் அடக்கம் எப்படி கொண்டு வரும்? தன் அடக்கம் இல்லையா என்றால் அவன் பாவம் செய்திருக்கிறான். இந்த தன் அடக்கம், இந்த கண்ட்ரோல், தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு நிலை எங்கே வருகிறது என்றால் அது கடவுளுடைய ஆவினால வருகிறது. அன்பானவர்களை பார்க்கணும். நான் பரிசுத்தப்படுத்துகிற கடவுள் என்று பார்க்கணும். பரிசுத்தப்படுத்துகிற கடவுள் பார்க்கிற பொழுது நான் கொண்டு வருகிறேன். ஏசியா புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது பார்த்தா நிறைய சொல்லப்பட்டிருக்கும். தீர்த்துல கூட சொல்லிருக்கிறாரு. ஆனா கூட இந்த இது கண் கொண்டு பாரு, தீர்த்துல 2:12 சொல்லிப்பாரு. தீர்த்துல 2:12 சொல்லிப்பாரு. அதை விடுங்க, ஏசியா விடுங்க. ஏசியாவதுல அதுல ஏசியாவில் 11:2 படிங்க. அதை கடைசி வேடு படிச்சுவாங்க போகலாம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய் உணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு அந்த ஆவி அவர்களுக்கு அருளும். கடவுளுடைய ஆவி அவர்களுக்கு அருளும். கடவுளுடைய ஆவியே கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. அது பழைய குறிப்பில் தன் அடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கும். தன் அடக்கம் சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாக பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மளே செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார். இவற்றெல்லாம் பார்க்கிற பொழுது அன்பின் பிரமாணம், இந்த அன்பின் காரியங்கள் வருகிற பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது கடவுள் நம்முடைய ஜெபங்களை கேட்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பானவர்களே, இந்த பரிசுத்தம் என்கிற ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே தன்னை காத்து ஒப்பு கிடைக்கும். ஆண்டவரே, நான் ஏற்கனவே முதல் நாள் சொல்லிக்கிறதோ பரிசுத்தமல்ல தேவனை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நான் பரிசுத்தப்போல் நீங்களும் சொல்லிவிட்டல்லவா? அந்த கருத்துக்களை கொண்டு வாருங்கள். செபியுங்கள், உங்களுடைய செபங்களை கொண்டு வாங்க. அந்த பரிசுத்தத்தை கேட்கிற ஏன்னா பைபிள் சொல்லப்பட்டு நாம் கேட்கிற ஜெபங்கள், நாம் மன்றாடுகிற மன்றாட்டுகள் ஆண்டு விருப்பத்துக்கு ஏற்பதா இருந்தால் அவர் நமக்கு செவி சாய்ப்பது உண்மை அல்லவா என்று 1 யோவானிலே 5:14 சொல்லுகிறார். நாம் மன்றாடுகிற மன்றாட்டு விண்ணப்பங்கள் அவருடைய திருவுளத்துக்கு ஏற்றதா இருக்குமாட்டால் அவர் நமக்கு செவி சாய்ப்பது உண்மை அல்லவா சொல்லியிருக்கிறார். எனவே நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு கேளுங்க. என்னை அழைத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் என்னுடைய ஜெப நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அந்த ஜெப நண்பர்களால் அந்த ஜெபத்தை அதிகமாக சொல்லுவார்கள். அந்த ஜெபத்தை நான் இந்த நாளில் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய ஜெப நண்பர்கள் எல்லாம், ஜெபக்குழுவில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த ஜெபத்தை தவறாமல் ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லி அவர்கள் பழகி போயிட்டார்கள். கண்டு வரணும். நான் அந்த ஜெபத்தை நான் இப்பொழுது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த ஜெபத்தினுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே இறைவசன வார்த்தைகளை அடிப்படையாய் கொண்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராய் கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுள் என்று பார்க்கிறோம். அந்த நிலையிலே நான் அந்த ஜெபத்தை நான் சொல்லுகின்றேன். நீங்கள் எழுதி வைத்தாலும் சரிதான், அல்லது மனதிலே பதிக்க வைத்தாலும் சரிதான். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலும் அது உங்கள் விருப்பம். பயன்படுத்திக் கொள்வதும் கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். நான் சொல்லுகிற கருத்து தான், பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகின்ற தேவனே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றீரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என் பாவத்தெல்லாம் கழுவி உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை என் இதயத்திலே வைத்து உம்முடைய பரிசுத்தாவினாலே என்னை வழிநடத்தனமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பார்க்கணும். மீண்டுமாக அந்த ஜெபத்தை நான் சொல்லுகிற கருத்தை நீங்கள் பேசி எடுக்கணும். பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகின்ற தேவனே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் பாவத்தெல்லாம் கழுவி உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை என் இதயத்தில் வைத்து உம்முடைய பரிசுத்த ஆவினாலே என்னை வழிநடத்தணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தந்தை பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், ஆவி பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர்.
இந்த இந்த ஜெபமானது இறைவசன வார்த்தைகளை அடிப்படையாய் கொண்டதாய் இருக்கின்றது. இறைவசன வார்த்தைகளை அடிப்படையாய் கொண்டதா இருக்கும். பார்க்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுது ஆவியிலும் உண்மையிலும் சொல்லுகிற கருத்து பார்க்கும்போது உண்மை இறைவசன வார்த்தை அதனுடைய எரிச்சியும். எனவே இந்த ஜெபம் இறை வார்த்தைகளோடு கூட இணைந்தா இருக்கும். வார்த்தையான கடவுள், தந்தையாம் கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த முதல் நிலை, தந்தையாம் கடவுள், வார்த்தையான கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அடுத்தது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பரிசுத்தப்படுத்துகிறார். மூன்றாவது, தூய ஆவியானவர் தாமே நம்மை பரிசுத்தலை வழி நடத்துகின்றார். தந்தையாம் கடவுள், வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறது. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறது. தூய ஆவியானவரை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறார். இந்த மூன்று கருத்துக்களையும் நான் தனித்தனி விதமாக தொலைக்காட்சியிலே செய்தி கொடுத்திருக்கிறேன். முதல் பாவினுடைய நிலை என்ற செய்தியும் கொடுத்திருக்கிறேன். வார்த்தையிலே பரிசுத்தம், இயேசுவிலே பரிசுத்தம், தூய ஆவிலே பரிசுத்தம் என்கிற தலைப்பிலே 3 நிலை செய்தி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் இதில் உங்களுடைய எல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்களா, யூடியூப்பில் பிரதர் செல்வநாதன் போட்டு பாருங்கள். மாதா டிவியில் கொடுத்து இருக்கிற செய்தி எல்லாம் அதில் கொடுத்திருக்கிறேன். யூடியூப்பில் மாதா டிவியில் கொடுத்துட்டு செய்திகள் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். பிற செல்வன் போட்டாக்க வார்த்தையிலே பரிசுத்தம், இயேசுவிலே பரிசுத்தம், தூயாவிலே பரிசுத்தம் என்பதை நீ பார்க்க முடியும். சரி, இப்பொழுது பிரியமானவர்களே, இந்த ஜபத்தினுடைய கருத்தை நான் மொத்தம் இப்பொழுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்தம் உள்ள தேவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ள தேவனே என்று சொல்லுகிறவர் அவர் பரிசுத்தராக இருப்பார், நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் விரும்புகிறார். லேவியர் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை உண்டு. நீ இஸ்ராயேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயவராய் இருங்கள், தூயவராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். பாருங்கள், பரிசுத்தமுள்ள தேவன் சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நான் பரிசுத்தராய் இருப்பவன், தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராக. அப்ப நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவரான்னு சொல்லுவது அங்க மட்டுமல்ல, பைபிளை பார்க்கிற பொழுது நிறைய இடத்திலே அவர் தூயவராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பார்க்கணும், நீ குறித்து வச்சுக்கிறீங்க, எல்லாம் எழுதியிருக்கிறீங்க, குறித்து வையுங்க சகோதரமே, குறித்து வையுங்க. அங்க பார்க்கிற பொழுது 1 பேதுருவிலே 1 அதிகாரத்திலே 15 சொல்லுவார், நம்மை அழைத்த கடவுள் தூயவராய் இருப்பது போல நாமளும் தூயவராய் இருக்கப்பட வேண்டும் என்று பேதுரு சொல்வது. நம்மை அழைத்த கடவுள் தூயவராய் இருப்பது போல, கடவுள் தூயவராய் இருப்பது போல. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3 சொல்லுகிறது, உங்களை நாம் எல்லாம் தூயவராய் இருக்கப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்று. நாம் எல்லாம் தூயவராய் இருக்கப்பட வேண்டும் என்று கடவுள். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமானவர்கள். எனவே தான் பரிசுத்தமுள்ள தேவன் என்று பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தராய் இருப்பது போல தான் நம்மளை பரிசுத்தம் உள்ள தேவனே. நீங்க இப்ப எழுதும் போது, செய்தி எழுதும் போது வசனம் கூட்டி அடிக்கலாம். பரிசுத்தம் உள்ள தேவன் சொல்லிட்டு வசனம் குறிச்சிருக்கேன். அடுத்தது, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே சொல்லுகிறேன். பரிசுத்தப்படுத்துகிற தேவனே ஆண்டவர் சொன்னார், என்ன, நான் பரிசுத்தராக போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க, நான் பரிசுத்தராக போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. இன்னும் அப்படி சொல்லி அவர் முடிக்கவே இல்லை. பரிசுத்தராக பரிசுத்தம் எப்படி இருக்க முடியும்? அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுளாக, ஆண்டவராக இருக்கின்றார். பார்க்கணும், பரிசுத்தப்பட தேவனே, பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்தப்படுத்துகிற தேவன் தான் நாம் தொடர்ச்சியை பார்க்கிறோம். பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று பார்க்கும் பொழுது எங்கே? லேவியர் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீ படிப்பீர்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள், நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நானே உங்களை தூய்மைப்படுத்த, நானே உங்களை தூய்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுள் என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கடவுள் என்று சொல்லுகிறார்.
பரிசுப்படுத்தின இந்த பரிசுப்படுத்துகிற கடவுள் சொல்லுகிற பொழுது அந்த வசனத்தில் ஒவ்வொன்றும் நீ படிப்பு இல்லைனால் அது நிறைய கருத்து இருக்கும். அதே லேவியர் 10:22-9 சொல்லப்பட்டிருக்கும், நானே உங்களை புனிதப்படுத்துகிற கடவுள், பரிசுத்தப்படுத்துகிற கடவுள் என்றும் பரிசுத்தப்படுத்துகிற கடவுள் என்றும். 32வது சொல்றது, நானே உங்களை புனிதப்படுத்துகிற கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுள், அவரே நம்மை புனிதப்படுத்துகிற கடவுள், புனிதப்படுத்துகிற. அப்படியாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார். முதல் பரிசுத்தமுள்ள தேவன், அடுத்து பரிசுத்தப்படுத்துகிற தேவன். சரி, இந்த பரிசுத்தப்படுத்துகிற தேவன் எப்படி பரிசுத்தப்படுத்துகின்ற நிலையில் பார்க்கும் பொழுது, என் அன்பானவர்களே நான் முதலில் கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறேன். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்விலே கழுவப்படுகிற பொழுதுதான் அடுத்த ஒரு கருத்து கிடைக்கும். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தார். தந்தையாம் கடவுளால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தார். அவரே நமக்காக பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், தன் ஜீவனையை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் பைபிளை நாம் படிக்கும் பொழுது எத்தனை அருமையான நிலைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, காயப்பட்டது எதற்காக? நான் செஞ்ச நேரத்தை திணிக்கிற பொழுது நான் நினைச்சு பார்ப்பேன், அவர் தூக்கு போட்டு சாவடிச்சிருக்கலாம்ல, அவர் அப்படி தூக்கு போட்டு சாவடிச்சிருக்கலாம்ல, அடிக்கிருக்கலாம்ல. ஆனால் இல்லை, அடிக்கிறார்கள், கிழிக்கிறார்கள், ஏறு உழுது போல உழுகிறார்கள். ஏன்? உடம்பில் இருந்து ரத்தம் வெளியே வரணும், ரத்தம் வரணும். அந்த ரத்தத்தின் மகிமைத்தான். நான் இதை கூட ரத்தத்தின் ரத்தத்தினுடைய மகிமை என்று ஒரு தலைப்பில் செய்தி கொடுத்திருக்கிறேன். பாருங்க, யாரு பார்க்கிறாங்க? எல்லாம் அந்த சினிமா படத்தையும் இந்த சினிமா படத்தையும் அந்த சீரியல் இந்த சீரியல் தான் பார்க்கிறேன். மக்கள் குண்டுகள்ல பார்க்கிறவர்கள் பாருங்கள், சொல்ல வேண்டியது பார்க்கணும். பிரியமானவர்களே, அந்த ரத்தத்தினுடைய மகிமையில் பார்க்கிற பொழுது அவர் அதுக்காகத்தான் கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார். அடுத்து 3வது, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் என் பாவங்களை எல்லாம் கழுவி, ரத்தத்தினால் பாவத்தெல்லாம் கழுவி என்று சொன்னார். ரத்தத்தினால் என் பாவத்தெல்லாம் கழுவி என்ற ஜெபம் இருக்குது. அது இன்றைக்கு 1 யோவானிலே நான் முதல் அதிகாரத்திலே 7வது வசனத்தினை படிப்பில்லை என்றால் அதில் சொல்லப்பட்டு 1 யோவான் முதல் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம், அவருடைய மகனாகிய பிதாவாகிய கடவுளுடைய மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும், எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு அடித்து மிருகத்தை அடித்து அதை ரத்தத்தை கொண்டு பலி செலுத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பாவம் போக்குறது கிடையாது சொல்லித்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் கடந்து வந்து நம்முடைய பாவங்களை கழுவுகிறதா. பாவங்களை கழுவு. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் கழுவும் பொழுது அப்படி தலைமையில ஊற்றி அப்படியே கழுவுறதாக கணக்கணும். அப்படியே கழுவி கொண்டு வருதாம். இப்படி கழுவி கொண்டு வருகிறது. உண்மையாகவே ஒரு மீட்பின் தன்மையிலே வருகிறது, கழுவி இப்போ கண்களில் செய்திருக்கிற பாவத்தெல்லாம் கழுவி, காதின் வழியாக செய்திருக்கிற பாவத்தெல்லாம் கழுவி, நாவின் வழியாக செய்திருக்கிற பாவத்தெல்லாம் கழுவி, அப்படியே கழுவுக்க அப்படியே தண்ணி ஊற்றினா அப்படி கழுவுவதில்லை. அதே மாதிரி ரத்தத்தை ஊற்றி கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துவது தான் ஆண்டவர். எல்லா பாவங்களையும் கழுவி நம்மை தூய்மைப்படுத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். சிலுவை அடி நிற்கிற பொழுது அவருடைய ரத்தம் சொட்டாக ஊற்றி எல்லா பாவத்தையும் நம் கழுவுதாய் கொண்டு வரணும். அப்போ நாம் பரிசுத்தமான நிலையில் கடந்து போகிற நிலை. எனவே தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாவத்தை ஏற்று கடந்து வரணும். சும்மா பாவத்தை ஏற்றுக்கணும். நான் முதலாக நான் பாவரிக்கை பண்ணுகிற பொழுது மணிக்கணக்காக இருந்துச்சு. அங்கே குருவானவர்கள் அங்கே குருவானவர்கள் உட்காந்துருக்கேன்னு நான் பார்க்கறது இல்லை. நான் கண்களை மூடி சிலுவையில் தூங்கிற இயேசுவை நோக்கி பார்த்து அப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் ஒரு பாவத்தை சொல்ல ஒரு பொட்டுன்னு ஒரு அர்த்தம், ஒரு பாவத்தை சொல்ல அப்படி இப்படி சொட்டு அப்படி கழிவானது. என் அன்புக்குள்ள என்னோடு கூட இருக்கிற நண்பர் அமிர்தம் பார்க்கணும். எனக்கு
அவரு ஒரு நிலையில பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்டார். அவர் முதல் முறையாக ஜெபித்த ஒரு கருத்தை நான் பார்க்கிற பொழுது அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். கண்ணீரோட கத்தி 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 ஜெபம் பண்ணார். பாவம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மண்ணி ரத்னால் கழுவுன்னு கத்திட்டு இருந்தார். அப்போ அப்படி அவருடைய மனம் தன் பாவத்தை ஏற்று மனம் வருந்தி அறிக்கையிடுகிற பொழுது இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும் பிரியமானவர்களே, தூய்மைப்படுத்துகிறது. முதலாவது பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நான் கொண்டு வரல, ஒன்று வந்துட்டு வேகமாக போயிட்டு எனக்கு பார்க்கணும். லேவியரில் சொல்லு, இப்போ நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக. லேவியரில் தயவுசெய்து லேவியரில் 11 வசனம் அப்படின்னு நினைக்கிறேன். 11:45 நான் பரிசுத்தராய் இருப்பது நீங்களும் பரிசுத்தராக, நீங்கள் தூயவராய் இருங்கள், தீவிராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவர், நீங்கள் தூயராய் இருங்கள். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் தூயராய் இருங்கள் என்றவரே அந்த 3வது லைன் ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்தவனே, நான் தூயராய் இருப்பது போல நீங்களும் தூயராய் சொன்னவரேன்னு சொல்லிட்டு அதான் அடுத்த உங்களுடைய பரிசுத்த ரத்னால் பாவத்தை எல்லாம் கழுவி சொன்னேன். என் அன்பானவர்களை பார்க்கணும், ரத்தனால் கழுவி. 3வது அடுத்து நாம் பார்க்கிற பொழுது இதயத்திலே வார்த்தை இருக்கப்பட வேண்டும். இதயத்திலே வார்த்தை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். இதை நான் சொல்லவில்லை, வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு மனிதர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க சொல்லலாம். வாழ்க்கையில அனுபவித்த ஒருவர் தெய்வீக திருவிழியத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். யார்? திருப்பாடல் ஆசிரியர் தான். திருப்பாடல் 119 திருப்பாடல் ஆசிரியர் 119 11வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். பாருங்கள், உமக்கெதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். எமது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன் சொல்றார். வாக்கை இதயத்தில் இருத்தி உள்ளேன் சொல்றார். அந்த வார்த்தை இதயத்தில் இருந்தால் அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்கிற பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதா இருக்க முடியும். நான் சொல்லணும், சொல்லியே தீரணும். என்ன? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு மீட்பின் பாதையிலே கடந்து போகக்கூடாதுன்னு பொல்லாத பிசாசு இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருப்பானா, எடுத்துட்டு போயிடுமா. இன்னைக்கு நிறைய ஜபலிவாட்டுக்கு போவார்கள், பைபிளை படிப்பார்கள், ஆனால் கூட அந்த வார்த்தை உள்ளத்தில் இழுத்து மீட்பு பெறாதவாறு பரிசுத்தவாறு கடந்து போகாத பிசாசு வந்து வாசனம். ஏன்னா எல்லாம் சொல்றதெல்லாம் இறைவசன வார்த்தை அடிப்படை தான். லூக்கா நட்சத்திரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யார் படிக்க வேண்டாம், குறிச்சிக்கிடுங்க. எடுத்துக்கிட்டீங்களா? லூக்கா 8:12 குறிச்சிக்க. அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் நம்பி, இறைவார்த்தையை நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவருடைய உள்ளத்தில் இருந்து வார்த்தையை எடுத்துட்டு போயிடுவானா. ஏன்? அவன் மீட்பு பெறக்கூடாது, அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு அவன் வேலை பார்க்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பைபிளை படிக்கிறது இல்லை எனக்கு. சரி, எனவே அப்படியாக இறைவசன வார்த்தைகளை எடுக்க முடியாது. இறைவசன வார்த்தை நம்முடைய இல்லத்திருந்தால் நம்முடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முடியும். அனுபவித்து சொல்லுகிறதான் திருப்பாடல் ஆசிரியர். இதை சொல்லுகிற பொழுது வேற ஒரு கருத்து சொல்லணும். பிரியமானவர்களே, சொல்லணும் போல தூயார் உணர்த்துறார். இந்த ஆண்டவர் இங்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கற்பிக்கிற சட்டத்திட்டம் எல்லாம் உன் உள்ளத்திலே பதிய கடவானமாக என்று இனச்சட்டம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே 6 சொல்லுகிறார். இனச்சட்டம் 6 சொல்லுகிறார். யாருக்கு? அப்பா அம்மாமார்களுக்கு தான், பெற்றோர்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஏன்னா பெற்றோருக்கு சொல்றேன்னா அடுத்தது பிள்ளைகளுக்கு. அந்த 7ஆவது வசனம் சொல்லுகிறது, நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். அவற்றை உன் பிள்ளைகள் உள்ளத்திலே பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. அப்படி பற்றி பேசினா அந்த பிள்ளைங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. இல்லைங்களா சகோதரமே? வசனத்தை வந்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு அந்த அப்பா அம்மாவரை பைபிள் படிக்கல, இறைவார்த்தை எடுக்கல, அப்போ எப்போ சொல்லி கொடுக்கிறது? இன்னைக்கு பார்த்தினாக்க பிள்ளைகளை சொல்லு, அப்பா அம்மா சொல்லுவாங்க, பிரதர் எங்க பையன் பயங்கரமான தண்ணி அடிக்கிறான். பிரதர் அடிப்பான்,
தண்ணடிக்கிறான் பிரதர் எங்க பிள்ளை ஒரு பையனை கூட்டி ஓடி போயிட்டா. ஓடுவா, நீ ஆரம்பத்திலே அந்த கொண்டு வரணும். இன்னைக்கு சகோதரருடைய பிள்ளைங்கனாக்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் கூட இறைவசன வார்த்தை, அடிக்கடி நான் சொல்றது தான், அவங்களுடைய பிள்ளைகள் இறைவசன வார்த்தை, அவங்க அப்பா அம்மாவும் அப்பா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நானும் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துறேன், டாய் இப்படி படப்பட சொல்லி கொடுத்துறேன். அதனால அப்படி போயிட்டு இருக்கு. என் அன்பானவர்களே பைபிளில் சொல்லப்பட்ட இறைவசன வார்த்தை. எனவே தான் ஜெபத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை என் இதயத்திலே வைத்து நான் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு நான் மாத்திரம் அப்படி போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையில் அப்படி கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? வாலிப நாட்களில் என் அன்பான சகோதரமே, வாலிப நாட்களில் அந்த பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள், அழிந்து போக மாட்டார்கள். ஏன்? பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசன வார்த்தை அப்படி உள்ளத்தில் இருக்கும்போது அது பயந்து பரிசுத்தமா வாழ வைப்பான். வார்த்தை செய்யும், உயிருள்ளது, ஆற்றல் செய்யும். திருப்பாடல் 119 9 சொல்லதில்ல, இளைஞர்கள் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, தூய வாழ்க்கை வாழ்வது எப்படி, இப்படி வார்த்தையை கடைபிடிப்பதால் சொல்லப்பட்டிருக்கும். என் அன்பானவர்களை பார்க்கணும். பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, நான் பரிசுத்தராக இருப்பவள் நீர் பரிசுத்த சொன்னவரே, உம்முடைய பரிசுத்த வார்த்தையால் பரிசுத்தத்தினால் பாவத்தெல்லாம் கழுவி உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை என் இதயத்திலே வைத்தால் மட்டும் போதாது, அந்த வார்த்தையின்படி வளர்க்கணும். உமது பரிசுத்த ஆவினால் என்னை வழிநடத்தணுமே என்று, உம்முடைய பரிசுத்த ஆவினால என்னை வழிநடத்தணுமே என்று, அந்த பரிசுத்த ஆவினால் வழிநடத்தணுமே என்று சொல்லுகிற பொழுது அன்பானவர்களை பார்க்கணும். அப்படி வழிநடத்துவதுதான் நான் பரிசுத்தராக போல நீங்களும் பரிசுத்தம் சொன்னார் இல்லைங்களா? இல்லைங்களா? அப்போ பரிசுத்தமுள்ள கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்தும், அவள் நாம் பரிசுத்த மக்களாக இருப்போம், அவருடைய பிள்ளைகளாக இருப்போம், மக்களாக இருப்போம். அதுக்கு தான் தூயாவியானவர். அடிக்கடி நான் படிக்கிறது தான். ரோமர் 8 14 வசனம் சொல்லப்படுவது என்ன? ரோமர் 8:14 என்ன சொல்லுவது என்ன? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளின் மக்கள், அவர் பரிசுத்தராய் இருப்பது போல பரிசுத்தமான பிள்ளைகளாய் இருக்க செய்கிறது அந்த ஆவினால் தான், அந்த கடவுளுடைய ஆவினால் தான். கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுறவர்களே கடவுளுடைய மக்கள். என் அன்பானவர்களே பார்க்கணும், அப்படி கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிற மக்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாகும். கடவுளுடைய ஆவியால் பிறக்கிற ஒரு மனிதன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். 1 யோவான் 3:9 சொல்வது, கடவுளுடைய ஆவியால் பிறக்கிறவர்கள் அவர்கள் பாவம் செய்வதில்லை, அவர் பாதுகாக்கிறார். அதே 5:18 சொல்லப்பட்டு பாதுகாக்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்வை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த வசனம் எல்லாம் உள்ளடக்கி அதை வாழ்வாக்கி அதன் வாழ்விப்படி நடக்கிற பொழுது நாம் பரிசுத்தமுள்ளவராக இருக்கப்பட முடியும். எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை கொடு என்று சொன்னார், தூய் ஆவியில் உணர்த்தி கொடுக்க சொன்னார். அதைத்து நான் சொல்லுகிறேன். எனவே இந்த அருமையான வேளையில் நாம் எப்போ கிடைக்கலாம் நினைக்கலாம், நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் தீரு சித்தம், நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் தீரு சித்தம், பரிசுத்தம் இன்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது, பரிசுத்தமே பரநேசு தங்கும் இல்லம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமான நிலை கடந்து வரணும். கடவுள் தங்குகிற ஒரு ஆலயமாய் மாறணும். மற்ற பிற இன மக்கள், கடவுளை அறியாத மக்கள் எல்லாம் இந்த கடவுளை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் நோக்கி, அந்த ஆலயத்தை நோக்கி வரணும், இறையரசு விடணும், ஒப்புக்கெடுப்பா. பரிசுத்தமுள்ள நான் சொன்ன வார்த்தை அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்து அப்படியே சொல்லுவீங்களா? என்னோடு கூட சொல்லுவீர்களா? சொல்லுங்க. இனி வர நாட்டில் அந்த வசன வார்த்தையெல்லாம் சொல்லி அப்படி கொண்டு வாங்க, ஜபமாக மாற்றுங்க.
பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என் பாவங்களை எல்லாம் கழுவி உம்முடைய பரிசுத்த வார்த்தையை என் இதயத்திலே வைத்து உம்முடைய பரிசுத்த ஆவினால் என்னை வழிநடத்தனமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அன்பானவர்களே, நாம் ஜெபிப்போம். ஜெபக்கருத்துக்களை எல்லாம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்க. அதுப்புறம் நாம் எல்லோருமே இணைந்து நாம் ஜெபிக்கலாம். சொல்லுவோமா? நான் சொல்ல சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, பரிசுத்தப்படுத்துகின்ற தேவனே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றவரே, நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என் பாவங்களை எல்லாம் கழுவி பாவங்களை எல்லாம் கழுவி உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை என் இதயத்திலே வைத்து உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்த ஆவியால் என்னை வழிநடத்தனமே. பரிசுத்தரே. ஜெபிப்போ. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க